அம்புலிமாமா ராமாயணம் 42ஆம் பாகம். ராவணன் அசோகவனத்தை அடைந்தபோது சீதை துக்கத்துடன் ராமரை பற்றி சிந்தித்தவாறே தரையில் அமர்ந்து தலைகுனிந்து இருந்தாள். அவளைச் சுற்றி பயங்கரமான உருவம் கொண்ட அரக்க பெண்கள் இருந்தார்கள். ராவணன் சீதையை நெருங்கி, நீ எந்த ராமரை பார்த்து பெருமைப்படுகிறாயோ அந்த ராமர் போர்க்களத்தில் இறந்துவிட்டார். இனி நீ எனக்கு மனைவியாவதைத் தவிர வேறு வழியில்லை. பாவம், அந்த ராமர் என்னை கொல்வதற்காக பெரிய வானர சேனையுடன் வந்து கடலின் வடக்கு கரையில் பாளையம் அமைத்திருந்தார். அனைவரும் களைப்படைந்து உடல் தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் எங்கள் ஒற்றர்கள் சென்று அனைத்து செய்திகளையும் பார்த்து வந்தார்கள். அப்போது எங்கள் பிரஹஸ்தன் பெரிய அரக்கர் சேனையுடன் சென்று வானரசேனை மீது ஆயுத மழையை பொழிந்து தூங்கிக் கொண்டிருந்த ராமரின் தலையை வெட்டிவிட்டான். லட்சுமணன் மற்றும் சில வானரங்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள். சுக்ரீவர், அனுமந்தர், ஜாம்பவந்தர், அங்கதன் முதலிய வானர வீரர்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள் என்றான். அவன் ஓர் அரக்க பெண்ணிடம், ராமரின் சிரசை போர்க்களத்திலிருந்து கொண்டு வந்த வித்யுஜீவனை வரச்சொல் என்றான். வித்யுஜீவன் சிரசையும் அம்பையும் கொண்டு வந்து ராவணனின் கட்டளைப்படி அவற்றை சீதையின் முன்னே வைத்துவிட்டு சட்டென்று பின்னால் வந்துவிட்டான். தன் முன்னால் இருந்த தலையில் கண்கள், தலைமுடி, சூடாமணி ஆகியவற்றை அடையாளம் கண்டு சீதை உண்மையாகவே ராமர் இறந்துவிட்டார் என்று நினைத்து துக்க கடலில் விழுந்து தவித்தாள். அவள் கைகேயியை திட்டிக் கொண்டாள். தன்னை மணந்ததாலேயே ராமருக்கு இந்த துயரம் வந்தது என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டாள். தன் தலையை ராமரின் தலையுடனும் தன் உடலை ராமரின் உடலுடனும் சேர்க்குமாறு ராவணனை வேண்டிக் கொண்டாள். அந்த நேரத்திலேயே வாயிற்காவலன் வந்து ராவணனிடம், பிரஹஸ்தன் முதலிய அமைச்சர்கள் அனைவரும் ராவணனின் தரிசனத்திற்காக காத்திருப்பதாக கூறினான். ராவணன் கிளம்பிச் சபைக்குச் சென்றான். அவன் சென்றவுடனேயே ராமரின் தலைவும் விலும் மறைந்தன. விபீஷணரின் மனைவியான சரமை சீதையிடம் வந்து ஆறுதல் கூறி, ராமர் வானர சேனையுடன் கடலை கடந்து தெற்கு கரைக்கு வந்துவிட்டார். அந்தச் செய்தி தெரிந்தே அமைச்சர்களுடன் பேசுவதற்கு ராவணன் ஓடிச் சென்றான். ராவணனின் மாயைகளை நம்பாதே என்றாள். ராவணன் அங்கே கொலுவில் சபை கூட்டி தன் படை தலைவர்களிடம், முரசு கொட்டி அரக்கர் சேனையை தயார் செய்யுங்கள், காரணம் சொல்ல வேண்டாம் என்றான். அந்த முரசொலி சீதைக்கும் சரமைக்கும் கேட்டது. பார்த்தாயா, அரக்கர் சேனைகள் போருக்கு இப்போதே கிளம்புகின்றன என்றாள் சரமை. சீதைக்கு உயிர் வந்தது. சரமை சீதையிடம், வேண்டுமென்றால் நான் இப்போதே ராமரிடம் சென்று நீ நலமாக இருப்பதாக சொல்லி வர முடியும், என்ன சொல்கிறாய் என்று கேட்டாள். என் ஆசையை நிறைவேற்ற வேண்டுமானால் ராவணன் என்ன செய்கிறான் என்று தெரிந்து கொண்டு வா என்றாள் சீதை. சரமை சென்று வந்து ராவணனின் தாயும் அவித்தன் என்ற கிழ அமைச்சரும் எவ்வளவோ சொன்னார்கள். உன்னை விட்டுவிடுமாறு கூறினார்கள். ஆனால் ராவணன் அவர்கள் சொல்லை கேட்காமல் தான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை விடப்போவதில்லை என்று அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்கிறான். இனி அவனுக்குச் சாவு நிச்சயம் என்றாள். இந்த நேரத்தில் வானர சேனைகள் செய்யும் சிம்மநாதங்கள் அருகில் பயங்கரமாக கேட்டன. அந்த ஒலிகளை கேட்டு அரக்கர்கள் திகைத்துப் போனார்கள். ராவணனின் சபையில் இருந்தவர்களும் அவற்றை கேட்டார்கள். ராமர் கடலை கடந்து வந்ததையும் அவரது பலத்தையும் பராக்கிரமத்தையும் கேட்டு நீங்கள் அனைவரும் சோர்ந்து போயிருப்பதை நான் உணர்கிறேன் என்று ராவணன் சபையோரிடம் கூறினான். அப்போது ராவணனின் தாயின் உறவினரான மால்யவான் என்ற வயது முதிர்ந்த அரக்கன், அரசே, நம்மை விட பலவீனமானவர்களுடன் போரும் பலசாலியுடன் சமாதானமும் செய்ய வேண்டும் என்பது அரசியல் நீதி. நம் பக்கத்தில் அதர்மம் இருப்பதால் நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். ஆதலால் நாம் ராமருடன் சமாதானம் செய்து கொண்டு சீதையை அவரிடம் கொடுத்து விடுவது தர்மம். நம்மிடையே கலகத்திற்கு காரணமே சீதைத்தானே. போர் உனக்கும் நல்லது அல்ல. பலரிடம் சாகாவரம் பெற்றாய், ஆனால் இப்போது நம்மீது படையெடுத்து வந்திருக்கும் மனிதர்கள், வானரங்கள், குரங்குகள், கரடிகள் முதலியவர்களிடம் சாகாவரம் பெறவில்லை. சகுனங்கள் எதுவும் நன்றாக இல்லை என்றான். இந்த ஆலோசனையை கேட்டு கோபமடைந்து ராவணன் மால்யவானிடம், குரங்குகளை கூட்டிக் கொண்டு வந்த ராமர் அரக்கர் பலம் கொண்ட என்னை விட அதிக பலம் கொண்டவர் என்று எந்த ஆதாரத்தில் கூறினாய்? ஜான் அளவு கடலுக்கு பாலம் கட்டியதாலேயே ராமர் மகா பலசாலியாகிவிட்டாரா? கஷ்டப்பட்டு சீதையை தூக்கி வந்த நான் ராமருக்கு பயந்து அவளை திருப்பி தந்துவிடுவேனா? ஒருவேளை ராமர் என்னை விட பலசாலியாக இருந்தால் என் தலையை அறுக்கட்டும், ஆனால் நான் அவனிடம் பணிய மாட்டேன். அது என் சுபாவத்திற்கு எதிரானது. மீண்டும் உயிரோடு எப்படி போவோம் என்று ராமர் பயப்படட்டும் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டு மால்யவான் வெட்கப்பட்டு தலைகுனிந்தார். ராவணன் தன் அமைச்சர்களுடன் ஆலோசித்து நகர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தான். தெற்கு வாசலில் மகோதரன், மகாபார்சுவன் ஆகியோர் நிறுத்தப்பட்டார்கள். மேற்கு வாசலுக்கு இந்திரஜித்து நியமிக்கப்பட்டான். வடக்கு வாசலுக்கு சுகசாரணர்களுடன் ராவணனே நேரில் சென்றான். கிழக்கே பிரஹஸ்தன் வைக்கப்பட்டான். விருப்பாக்ஷன் பட்டணத்தின் மத்திய பகுதியில் பல அரக்க வீரர்களுடன் தங்கிவிட்டான். இலங்கை நகர பாதுகாப்பு குறித்து ராவணன் செய்த இந்த ஏற்பாடுகளை விபீஷணரின் 4 அமைச்சர்களும் பறவை வடிவில் வந்து தெரிந்து கொண்டு திரும்பிச் சென்று விபீஷணரிடம் சொன்னார்கள். விபீஷணன் அந்த விவரங்களை ராமரிடம் சொன்னார். ராமர் லட்சுமணன், சுக்ரீவர் மற்றும் அனுமந்தர், ஜாம்பவந்தர் ஆகிய வீரர்களுடன் ஆலோசித்து இலங்கை நகரத்தின் மீது எவ்வாறு தாக்குதல் நடத்துவது என்று முடிவு செய்தார். நீலன் ஒரு வானர சேனையுடன் கிழக்கு வாசலுக்குச் சென்று பிரஹஸ்தனுடன் போர் செய்ய வேண்டும். அங்கதன் தெற்கு வாசல் அருகில் மகாபார்சுவன், மகோதரன் ஆகியோருடன் போர் செய்ய வேண்டும்.
அனுமந்தர் மேற்கு வாசல் மீது செல்வார். ராவணனே நேரில் காக்கும் வடக்கு வாசல் மீது ராம லட்சுமணர்கள் செல்ல வேண்டும் என்று முடிவானது. நகர மத்தியிலுள்ள படைகளுடன் போராட வேண்டியவர்கள் சுக்ரீவர், ஜாம்பவந்தர் மற்றும் விபீஷணர் ஆவர். ராமர் இட்ட மற்றொரு கட்டளை என்னவென்றால், போர் செய்யும்போது ராம, லட்சுமண, நீல, அங்கத, அனுமந்த, சுக்ரீவர் மற்றும் விபீஷணர் தவிர வேறு யாரும் மனித உருவம் எடுக்கக்கூடாது. அடையாளம் தெரிவதற்காக அவர்கள் வானர உருவத்துடனேயே இருக்க வேண்டும் என்றான். இவ்வாறு முடிவு செய்யப்பட்டவுடன் ராமர் சுவேல மலை நோக்கி சென்றார். அவருக்கு பின்னால் லட்சுமணன், சுக்ரீவர் மற்றும் இதர வானர தலைவர்கள் மலை ஏறத் தொடங்கினார்கள். அவர்கள் சுவேல மலையின் உச்சியை அடைந்தபோது இலங்கை நகரம் எதிரே தெரிந்தது. மதில்கள் மீதும் வாசல்கள் மீதும் கரிய நிற அரக்கர்கள் ஆயுதம் ஏந்தி போருக்கு தயாராக நின்றிருந்தார்கள். அவர்களை பார்த்து வானரங்கள் சிம்மநாதம் செய்தார்கள். அந்த நேரத்தில் சூரியன் மறைந்து முழுச்சந்திரன் உதித்தான். ராமர் உள்ளிட்ட அனைவரும் சுவேல மலை மீது அன்று இரவு ஓய்வு எடுத்தார்கள். மறுநாள் காலை வானரங்கள் மலை மீதுள்ள வனங்களில் உலாவச் சென்றார்கள். ராமர் லட்சுமணனுடன் சேர்ந்து வானர தலைவர்களுடன் சுவேல மலை மீதிருந்து திரிகூட மலை மீது கட்டப்பட்டிருந்த இலங்கை நகரத்தின் அழகை கவனித்து ஆச்சரியப்பட்டார். அந்த நகரத்தின் பெரிய மாளிகைகள், மதில்கள், கோபுரங்கள், பாதுகாப்பு அமைப்புகள் அவருக்கு வியப்பை அளித்தன. திடீரென்று அவருக்கு ராவணனும் தெரிந்தான். அவனுக்கு சாமரம் வீசினார்கள், வெண்கொற்றக்குடை பிடித்தார்கள். மனிதன் கருப்பாக இருந்தான். இரத்த சந்தனத்தை உடலில் பூசிக்கொண்டு விலைமதிப்பற்ற ரத்தின ஆபரணங்களை அணிந்திருந்தான். மிக கனமான சிவப்பு ஜரிகை ஆடைகளை கட்டியிருந்தான். அனைவருடனும் சேர்ந்து ராவணனை பார்த்த சுக்ரீவருக்கு திடீரென்று அடக்க முடியாத கோபம் வந்தது. அவன் ஒரே தாவலில் சுவேல மலை சிகரத்திலிருந்து ராவணன் இருந்த கோபுரத்தின் மீது குதித்து ராவணனை தீட்சண்யமாக பார்த்து காற்றில் பறந்து ராவணனின் கிரீடத்தை உதைத்து மீண்டும் தரையில் விழுந்தான். ராவணன் கோபத்துடன் எழுந்து சுக்ரீவரை தன் கைகளால் தள்ளிவிட்டான். சுக்ரீவர் பந்து போல மேலே எழுந்து ராவணனை தள்ளிவிட்டார். இருவரும் இணைந்து நீண்ட நேரம் கடுமையாக போராடினர். இறுதியில் ராவணன் களைப்படைந்து மாயப்போரில் ஈடுபட நினைத்தபோது அந்த விஷயத்தை உணர்ந்து சுக்ரீவர் சட்டென்று ஆகாயத்தில் பறந்தார். அவன் மீண்டும் வருவான் என்று ராவணன் நினைத்தான். ஆனால் சுக்ரீவர் மீண்டும் ராமரின் பக்கத்தில் வந்து விழுந்தார். ராமர் சுக்ரீவரை தழுவிக்கொண்டு, சுக்ரீவா, நீ அரசனாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆபத்தான காரியத்தை அவசரப்பட்டு செய்யக்கூடாது. நாங்கள் அனைவரும் மிகவும் கலங்கிப் போனோம். உனக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் எங்கள் அனைவரது காரியமும் என்னவாகியிருக்கும் என்றான். உன் மனைவியை கடத்திச் சென்ற அந்த துரோகி எதிரே தெரிந்தபோது என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றான் சுக்ரீவர். அப்போதே அனைவரும் சுவேல மலை இறங்கி வானர படைகளுடன் திரிகூட மலை ஏறினார்கள். பார்த்து கொண்டிருக்கும் போதே வானரங்கள் இலங்கை நகரை முற்றுகையிட்டார்கள். ராமர் கட்டளையிட்டபடி எந்த வாசலில் போர் செய்ய வேண்டுமோ அந்த வானர வீரர்கள் அந்த வாசலில் நின்றார்கள். அப்போது ராமர் அங்கதனை அழைத்து, அங்கதா, நீ பயமில்லாமல் இலங்கை மதிலை தாண்டி ராவணன் இருக்குமிடத்திற்கு சென்று என் வார்த்தைகளாக இப்படிச் சொல். ராவணா, என் மனைவியை கவர்ந்து சென்ற உன்னை தண்டிக்க யமனைப் போல நான் வந்திருக்கிறேன். எந்த பலத்தை நம்பி என்னை ஏமாற்றி சீதையை கவர்ந்து சென்றாயோ அந்த பலத்தை இப்போது காட்டு. நீ சீதையை என்னிடம் ஒப்படைத்து என்னிடம் சரணடையாத பட்சத்தில் உன்னையும் உன் அரக்க குலத்தையும் அழிப்பேன். மூடர்களை ஆசிரியத்திருக்கும் உனக்கு அரசாளும் தகுதி போய்விட்டது. என்னிடம் சரணடையாத பட்சத்தில் என்னுடன் போருக்கு வந்து என் கையால் செத்து புனிதமடை என்றான். அங்கதன் செய்தியை பெற்றுக்கொண்டு ஆகாயத்தில் பறந்து இலங்கையில் குதித்து ராவணன் தன் அமைச்சர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த இடத்திற்குச் சென்று ராவணன் அருகில் நின்றான். அவன் ராவணனிடம் தான் யாரென்று சொல்லிக்கொண்டு ராமர் சொல்லச் சொன்ன வார்த்தைகளை ஒரு சொல்லும் மாறாமல் ராவணனிடம் தெரிவித்தான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ராவணன் கோபம் தாங்க முடியாமல், இந்த அங்கதனை கொன்றுவிடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கத்தினான். 4 அரக்கர்கள் அவனை பிடிப்பதற்காக வந்தார்கள். அங்கதன் அவர்களை அருகில் வரவிட்டு அவர்களை தன் கக்கிற்குள் இடுக்கிக் கொண்டு ஒரே பாய்ச்சலில் ராவணன் வீட்டு மதிலின் மீது குதித்தான். மலையளவு உயரமுள்ள அந்த மதிலின் மீது அவன் குதிக்கும் போது அரக்கர்கள் கீழே விழுந்தார்கள். அந்த மதிலின் மீதுள்ள கோபுரம் அங்கதன் கண்ணில் பட்டது. அங்கதன் அந்த கோபுரத்தை காலால் ஒரே உதைத்ததும் அது உடைந்து விழுந்தது. அங்கதன் தன் பெயரை அனைவரும் கேட்கும்படி சத்தமாக கூறிவிட்டு பறந்து சென்று ராமரின் அருகில் விழுந்தான். அதற்குள் சில அரக்கர்கள் வந்து இலங்கையை வானர சேனைகள் முற்றுகையிட்ட செய்தியை ராவணனிடம் சொன்னார்கள். ராவணன் ஆவேசமடைந்து தன் நகரை முற்றுகையிட்ட வானரங்களை பார்ப்பதற்காக மாளிகையின் மீது வந்தான். வானரங்கள் பூமி முழுவதையும் ஆக்கிரமித்திருப்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அம்புலிமாமா ராமாயணம் 42ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.